வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? அழகு தேவையா? பணம் தேவையா? இல்ல பெரிய படிப்பு தேவையா? நிச்சயமா இல்ல. வரலாற்றை எடுத்து பாருங்க. உலகத்தை ஆண்ட தலைவர்கள் யாரும் பெரிய அழகனா இருந்ததில்ல. ஏன் பல பேர் பெரிய பணக்காரனா கூட இருந்ததில்ல. ஆனா அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் அவங்கள உச்சாணி கும்பல ஏத்தி வச்சது. அது என்ன தெரியுமா? பேச்சு. ஒரு சாதாரண மனுஷனை தலைவனா மாத்துறதும் பேச்சுதான். ஒரு தலைவனை ஜீரோவா மாத்துறதும் பேச்சுதான். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணா இருக்கலாம். ஆனா அந்த அறிவை 4 பேருக்கு புரியுற மாதிரி பேச தெரியலனா உங்க அறிவு குப்பையில கிடக்கிற வைரத்துக்கு சமம். யாருக்கும் பயன்படாது. 2300 வருஷத்துக்கு முன்னாடியே சந்திரகுப்த மௌரியன் அப்படிங்கிற ஒரு சாதாரண பையனை பிடிச்சு அவனுக்கு ராஜதந்திரங்களை சொல்லிக் கொடுத்து அவனை இந்தியாவுக்கே சக்கரவர்த்தியா மாத்தினார் சாணக்கியர். அவர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது வெறும் வாள் சண்டை மட்டும் இல்ல, வார்த்தை சண்டை. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல சொல்றாரு, உலகத்தை ஆள நினைப்பவன் முதலில் தன் நாவை ஆள வேண்டும். நாக்கு ஒரு சிறிய தசைதான், ஆனால் அது உருவாக்கும் தாக்கம் ஒரு பெரிய போரை விட வலிமையானது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த சாணக்கியர் சொன்ன பேசும் கலைக்கான 7 ரகசிய விதிகள். இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் உங்களை மதிப்பாரு. உங்க வீட்டுல உங்க வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். ஒரு மேடையில ஏறினா கைத்தட்டல் காது கிடியும். முக்கியமா நீங்க யார வேணா உங்க பக்கம் ஈர்க்கலாம். தயாரா இருங்க. இது வெறும் வீடியோ இல்ல, இது உங்களுக்கான பேச்சு பயிற்சி. வாங்க சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைவோம். விதி 1, கேட்பதே பாதி பேச்சு. தி ஆர்ட் ஆஃப் லிஸ்னிங். முதல் விதி, இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சிறந்த பேச்சாளன் என்பவன் முதலில் சிறந்த கேட்பவன். நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவர் எப்ப முடிப்பாரு, நம்ம கதையை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். இது மிகப்பெரிய தப்பு. சாணக்கியர் சொல்றாரு, எதிராளி என்ன சொல்கிறான் என்பதை கூர்ந்து கவனி. அவன் வார்த்தையில் இல்லை, அவன் மனதின் ஓட்டத்தில் தான் உண்மை இருக்கும். நீங்க ஒருத்தர் கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து முழு கவனத்தோட கேளுங்க. நடுவுல குறுக்கிடாதீங்க. நீங்க அப்படி கேட்கும்போது அவங்க மனசுல ஒரு எண்ணம் வரும், பரவாயில்லையே நம்ம பேச்சை இவ்வளவு மதிச்சு கேட்கிறாரேன்னு. அந்த நிமிஷமே அவங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பேசாமலேயே அவங்களை உங்க பக்கம் இழுக்கிற முதல் தந்திரம் இதுதான். அவங்க பேசி முடிச்சதும் அவங்க சொன்னதுல இருந்து ஒரு சின்ன பாயிண்டை எடுத்து பேசுங்க. நீங்க சொன்னது சரிதான் சார், ஆனா அப்படின்னு ஆரம்பிங்க. அப்போ அவங்க உங்க பேச்ச வேதவாக்கா கேட்பாங்க. சோ விதி எண் 1, வாயை மூடுங்க, காதை திறங்க, எதிராளியின் மனசை படிங்க, அப்புறம் உங்க வார்த்தையை விடுங்க. விதி 2, இனிமை எனும் ஆயுதம். ஸ்வீட்னஸ் இன் ஸ்பீச். இரண்டாவது விதி, இது ரொம்ப முக்கியம். இனிமை. சிலர் இருப்பாங்க, நான் எப்பவுமே உண்மையை தான் பேசுவேன், மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவேன்னு பெருமையா சொல்வாங்க. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? சத்தியம் பேசுவது தர்மம் தான், ஆனால் கசப்பான சத்தியத்தை இனிமையாக பேசுவதே ராஜதந்திரம். காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும், கோணலாக இருக்கும் மரங்கள் தப்பிக்கும். அதே போல அளவுக்கு மீறிய முரட்டுத்தனமான பேச்சு உங்களுக்கு எதிரிகளை தான் உருவாக்கும். கசப்பான மருந்தை குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, அதுல கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தா குடிப்பாங்க. அதே மாதிரிதான் உண்மையும். நீ செஞ்சது தப்புடா முட்டாள்னான்னு சொல்றதுக்கும், தம்பி நீ நல்லா முயற்சி பண்ணிருக்க ஆனா இந்த இடத்துல இப்படி செஞ்சிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டுமே ஒரே விஷயம்தான், ஆனா சொல்ற விதம் வேற. முதல் விதத்துல அவன் உங்க எதிரியா மாறுவான், இரண்டாவது விதத்துல அவன் உங்க விசிறியா மாறுவான். உங்க நாக்குல விஷம் வேணாம், தேன் இருக்கட்டும். அதுக்காக பொய் சொல்லல, உண்மையை பக்குவமா சொல்லுங்க. அதுதான் சாணக்கிய தந்திரம். விதி 3, இடத்தை அறிந்து பேசு. கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ். மூணாவது விதி, இதுதான் புத்திசாலித்தனம். இடம், பொருள், ஏவல். சாணக்கியர் சொல்றாரு, அறிவாளிகள் சபையில் அறிவாக பேசு, முட்டாள்கள் சபையில் அமைதியாக இரு. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அங்க போய் சோக கதையை பேசக்கூடாது. ஒரு துக்க வீட்டுக்கு போறீங்க, அங்க போய் ஜோக் அடிக்க கூடாது. ஒரு பாஸ் கிட்ட பேசும்போது இருக்கிற பணிவு ஒரு நண்பன் கிட்ட பேசும்போது இருக்கக்கூடாது. நம்மள பல பேர் பல்பு வாங்குறதுக்கு காரணமே இதுதான். சம்பந்தமே இல்லாத இடத்துல சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசுறது. நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க, இது பேச வேண்டிய இடமா, இது பேச வேண்டிய நேரமா, இவங்க நம்ம பேச்ச கேட்கிற மனநிலையில இருக்காங்களா? இந்த 3க்கும் ஆம்னு பதில் வந்தா மட்டும் வாயை திறங்க, இல்லன்னா அமைதியா இருக்கிறது தான் கெத்து. தகுதியற்ற இடத்துல நீங்க பேசுற தகுதியான பேச்சு கூட குப்பைக்கு தான் போகும். வைரத்தை வைரம் வியாபாரி கிட்ட காட்டுங்க, இரும்பு கடைக்காரன் கிட்ட காட்டாதீங்க. விதி 4, சுருக்கமாக பேசு. பிரெவிட்டி இஸ் பவர். 4வது விதி, இதுதான் பவர்ஃபுல். குறைவாக பேசு. அதிகமா பேசுறவன் எப்பவுமே உளறிடுவான். இது சாணக்கியரோட கோல்டன் ரூல். வார்த்தைகளை அளந்து பேசுங்க. தங்கத்தை எப்படி கிராம் கணக்குல அளந்து கொடுப்போமோ அதே மாதிரி வார்த்தைகளை அளந்து வீசுங்க. நீங்க மணிக்கணக்கா பேசுறதை விட நச்சுன்னு 4 வார்த்தை பேசினா அது மனசுல பதியும். சாணக்கியர் சொல்றாரு, முட்டாள்கள் தான் அதிகம் பேசுவார்கள், அறிவாளிகள் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். தேவைக்கு அதிகமா ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நீங்க பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குண்டு மாதிரி இருக்கணும், அதுக்கு வெயிட் இருக்கணும். வளவளன்னு பேசுறவங்களை யாருக்கும் பிடிக்காது, எப்படா இவன் முடிப்பான்னு நினைப்பாங்க. ஆனா கம்மியா பேசுறவங்க வாயை திறக்கும் போது எல்லாரும் நிமிர்ந்து உட்காருவாங்க. இவர் என்ன சொல்ல போறாருன்னு ஆர்வமா பார்ப்பாங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பு வேணும்னா உங்க வார்த்தைகளை சிக்கனமா செலவு பண்ணுங்க. விதி 5, ரகசியம் காத்தல். கார்ட் யுவர் சீக்ரெட்ஸ். 5வது விதி, இதுதான் உங்க பாதுகாப்பு கவசம். ரகசியம். பேசும் கலையில இது ரொம்ப முக்கியம். பேசுறது மட்டும் கலை இல்ல, எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதும் கலைகளை தான். நம்மள பல பேர் ஆர்வ கோளாறுல எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம். என் சம்பளம் எவ்வளவு தெரியுமா, எனக்கு வீட்டுல என்ன பிரச்சனை தெரியுமா, என் அடுத்த பிளான் என்ன தெரியுமா? சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் ரகசியம் உன் தொண்டைக்குழி வரைக்கும் தான் இருக்கணும். அது பற்களை தாண்டி வெளியே வந்துட்டா அது உனக்கு யமன். உங்க பலவீனத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்க வருங்கால திட்டத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியா மாறலாம். அன்னைக்கு நீங்க சொன்ன ரகசியம் உங்களுக்கு எதிரான ஆயுதமா மாறும். ஒரு சிறந்த பேச்சாளன் தன்னை ஒரு திறந்த புத்தகமா காட்டிக்க மாட்டான். அவன் கிட்ட ஒரு மர்மம் இருக்கும், ஒரு புதிரான தன்மை இருக்கும். எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க, எதை மறைக்கணுமோ அதை சாமர்த்தியமா மறைங்க. அதுதான் ராஜதந்திரம். விதி 6, உடல் மொழி எனும் மேஜிக். பாடி லாங்குவேஜ். 6வது விதி, உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். பேச்சுங்கிறது வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்ல, உங்க உடம்பும் பேசுது. நீங்க பேசும்போது குனிஞ்சிட்டு பேசுறீங்களா,
நகத்தை கடிச்சிட்டு பேசுறீங்களா? வேற எங்கேயோ பார்த்துட்டு பேசுறீங்களா? அப்படின்னா நீங்க என்னதான் அறிவாளியா பேசினாலும் யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. இவனுக்கு பயம், இவன் பொய் சொல்றான்னு நினைப்பாங்க. சாணக்கியர் சொல்றாரு, சிங்கத்தின் பார்வை எப்படி தீர்க்கமா இருக்குமோ அப்படி இருக்கணும் உன் பார்வை. எதிராளி கண்ணை நேரா பார்த்து பேசுங்க. முதுக நேரா வச்சு நிமிர்ந்து நின்னு பேசுங்க. கைகளை பயன்படுத்துங்க. சிரிச்ச முகத்தோட பேசுங்க. அந்த தீர்க்கமான பார்வைதான் உங்க மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குப்பா. இவன் ஒரு ஆளுமைன்னு அவங்கள நம்ப வைக்கும். உங்க வார்த்தையை விட உங்க கண்கள் அதிகமா பேசணும். விதி 7, கேள்வியால் மடக்கு. தி ஆர்ட் ஆஃப் questioning. கடைசி மற்றும் 7வது விதி. இதுதான் விவாதத்துல ஜெயிக்கிற டெக்னிக். கேள்வி கேள். யாராவது உங்களை மடக்கி கேள்வி கேட்டா பதில் சொல்ல தடுமாறாதீங்க. பதிலுக்கு ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை கேளுங்க. சாணக்கியர் சொல்றாரு, சரியான கேள்வி பாதி விடைக்கு சமம். உதாரணத்துக்கு, நீங்க ஏன் இன்னும் இந்த வேலையை முடிக்கலன்னு ஒருத்தர் கோபமா கேக்குறாரு. நீங்க உடனே மன்னிச்சிடுங்க சார்னு சொல்லாதீங்க. சார், இதை சிறப்பா முடிக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அவசரமா முடிச்சு சொதப்பணுமா இல்ல டைம் எடுத்து சரியா பண்ணணுமான்னு ஒரு கேள்வி கேளுங்க. இப்ப பந்து அவங்க கோட்டுக்கு போயிடும். அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேப்ல நீங்க ஜெயிச்சிடலாம். சரியான நேரத்துல சரியான கேள்வியை கேட்க தெரிஞ்சவன் தான் விவாதத்துல ஜெயிப்பான். முடிவுரை. பேச்சுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு தவம், அது ஒரு கலை. சாணக்கியர் சொன்ன இந்த 7 விதிகளையும் நினைவுல வச்சுக்கோங்க. காது கொடுத்து கேளுங்கள், இனிமையாக பேசுங்கள், இடமறிந்து பேசுங்கள், சுருக்கமாக பேசுங்கள், ரகசியம் காத்து பேசுங்கள், கண் பார்த்து பேசுங்கள், கேள்வி கேட்டு பேசுங்கள். இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சு பாருங்க. உங்க பேச்சுல ஒரு மாற்றம் தெரியும். உங்க மேல ஒரு மரியாதை வரும். யாரும் உங்களை சாதாரணமா எடை போட மாட்டாங்க. உங்க நாக்கு உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா இந்த உலகமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். சாணக்கியர் வழியில நடப்போம். வார்த்தையால உலகத்தை வெல்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம கமெண்ட்ல நான் ஒரு சிறந்த பேச்சாளன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.